அனைவருக்கும் வணக்கம். இந்த தர்ம முனீஸ்வரர் ஆலயம் என்பது சுமார் 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். இதை 3 தலைமுறைகளாக மாரிமுத்து என்பவர் அவருடைய குடும்பமும் நிர்வாகம் செய்து இந்த பகுதி மக்களில் இடையே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். இந்த இடத்திற்கு பின்புறம் உள்ள தனிநபர் மாற்று மதத்தினரிடம் இந்த இடத்தை விற்பதற்காக பெரும் தொகை கொடுத்து விற்பனை செய்து இந்த ஆலயத்தை மட்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இவற்றையெல்லாம் மறைத்து ஏதோ ஆக்கிரமிப்பு இருப்பதாக ஒரு பொய்யான தகவலை ஒரு 3 ஏஸ் இடம், அதாவது ஒரு கிரவுண்ட் இடம் 2400 சதுரடி இடத்தில் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு இருப்பதை போன்று நீதிமன்றத்திற்கு தகவலை தெரிவித்து நீதிமன்றமானது அதிகாரிகளுக்கு இது ஆக்கிரமிப்பு இருக்கா என்பதை ஆராய்ந்து பரிசீலனை செய்ய உத்தரவு செய்திருக்கிறது. ஆனால் இதை சட்டப்படி இந்த கோவிலை நிர்வகித்து வரும் மாரிமுத்து குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் வெளியூரில் இருப்பவர்களுக்கு தகவல் கொடுத்ததாக மோசடியாக கையெழுத்து பெற்று அறிவிப்பு கொடுத்ததாக சட்டப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்ததாக பொய்யாக ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தை இடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் என்பது சாலையிலும் கிடையாது, நீர்நிலையிலும் கிடையாது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பது மதகு எண் 8 துவங்கி நைனாங்குளம் வரை இந்த வரத்து வாய்க்கால் செல்கிறது. இந்த வரத்து வாய்க்கால் என்பது முழுவதுமாக பட்டுக்கோட்டை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் அகற்றாத நீர்வளத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த தனிநபர் தூண்டுதலின் காரணமாக அவரிடம் ஏதோ சலுகை பெற்று அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு, அதன் அடிப்படையில் நாங்கள் அகற்றுகிறோம் என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இன்றைக்கு கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்கள். இந்த அதிகாரி என்பவர் திட்டமிட்டு தொடர்ந்து இந்து ஆலயங்களை இடிப்பதற்கு காரணமாக இருக்கிறார். அதற்கு பின்புலம் இந்த ஆட்சி இருக்கிறது, தனிநபர்கள் இருக்கிறார்கள். இதே இடத்தில் இந்த கிறிஸ்துவ மிஷனை நடத்தக்கூடிய இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுநாள் வரை அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. அதுபோல் ஐயனார் குளம், பிக்கச்சாபா ஏரி போன்ற எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இதெல்லாம் அரசுக்கு கண் தெரியவில்லை. இந்த மக்கள் வழிபடுகின்ற இந்து தெய்வங்கள் மட்டும்தான் இந்த அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிகிறது. ஆகவே இது சட்ட விரோதமானது. இது இன்றைக்கு அந்த உத்தரவை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நபர் டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அது கோப்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட அப்பீல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்ற போது அரசு அதிகாரிகள் இதை இடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு நாங்கள் சட்டப்பூர்வமாக நீதிமன்ற உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நீதிமன்ற உத்தரவுகள் கிடைப்பில் இருக்கிறது, காலையில் போட்டு மிதிக்கிறார்கள் என்பது நாட்டுக்கு தெரியும். திருப்பரங்குன்றத்தில் அதே நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்றம் தான் தீபமேற்ற உத்தரவிட்டது. அதையெல்லாம் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் காலிலே போட்டு மிதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தை அந்த அரசு உத்தரவில், நீதிமன்ற உத்தரவில் இங்கு ஆலயம் இருப்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் காரணமாக சொல்லி தான் நாங்கள் அப்பீல் செய்திருக்கிறோம். இதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்து விரோத செயல்பாட்டில் இருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வருகின்ற 2026 தூக்கி எறியப்படும். பட்டுக்கோட்டை சட்டமன்றத்திலும் அது எதிரொலிக்கும் என்று சொல்லி முரளி கணேஷ், பிஜேபியினுடைய தஞ்சை மாவட்ட பார்வையாளர், அரசு வழக்கறிஞராக மதுரையில் இருக்கு, மத்திய அரசு வழக்கறிஞர்.